மக்களே இந்த டே ஒரு விலாகா பார்ப்போமா. காலையில் 7 மணிக்கெலாம் நம்ம வீட்டுக்கு வந்து ரூஃப் காங்கிரீட் போட்டிருக்கோம். அதுக்காண்டி தண்ணி நினைக்க வந்துட்டோம். அதை நினச்சிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வயலில் இருக்க சொட்டு நீர் பைப்பை எல்லாமே வெளியே சமந்து அதை எல்லாமே வெளியே கொண்டு வரணும். அப்புறம் உள்ள ஃபுல்லாகவே பிவிசி பைப் கிடந்துச்சு. அதை எல்லாமே துண்டு துண்டாக கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் 3 பேர் தான் வெளியே எல்லாமே எடுத்து கொண்டு வந்தோம். இதில் என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்பையும் வெளியே எடுத்து போடணும். அதுக்கப்புறம் வந்து பிவிசி பைப்பை எல்லாமே கரெக்டாக அளந்து கொஞ்சம் லென்த் வச்சு கட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வேலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு வாழைக்குலை வந்து ஃபுல்லாக பழுத்து இருந்துச்சு. அந்தால அதை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நானும் பைப்பை எல்லாமே வெளியே இழுத்து கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பைப்பை மொத்தமாக எல்லாத்தையுமே வெளியே திரட்டுக்கு கொண்டு போகணும். அங்கே கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும். ஏன்னா அடுத்த டைம் வாழை போடும்போது இதை தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு 10:30 கிட்ட ஆயிட்டு அப்புறம் பைப் எல்லாமே அடிக்கிட்டு வயலுக்குள்ள வந்து கம்பு கிடந்துச்சு. அந்த கம்பு எல்லாமே இப்போ வெளியே கொண்டு வரணும். அதை தான் வெளியே சமந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். உள்ள நிறைய கம்பு கிடந்துச்சு. அவ்வளோத்தையுமே வெளியே சமந்து கொண்டு வந்தாச்சு. எப்படியோ இந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு 11:30 கிட்ட ஆயிட்டு அப்புறம் 12 மணிக்கெல்லாம் நம்ம கம்பை எல்லாமே ஏத்தைக்கு ஆரம்பிச்சாச்சு. இந்த டிராக்டர்ல ஏத்தி அவ்வளவு கம்பையுமே என்ன வெளியே கொண்டு போகணும். கொண்டு போய் ஒரு இடத்துல போய் அடுக்கணும். இன்னைக்கு வெயில் வர சரியான வெயில், அப்படி மண்டைய பொழக்குது வச்சு. அப்புறம் 2வது லோடு ஏத்தும் போது நம்ம டீமுக்கு வந்து ஒரு ஆள் புதுசா வந்துட்டாங்க. அதனால வேலை வந்து ரொம்ப ஸ்பீடா நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த லோட எல்லாமே ஏத்திட்டு நம்ம சொட்டு நீர் பைப்பை வந்து மொத்தமா ஒரு கம்புல அடுக்கி அதை அவ்வளோத்தையும் டிராக்டர்ல வெளியே கொண்டு போகணும். இந்த வேலையெல்லாமே முடிக்கிறதுக்கு 1 மணி தாண்டிட்டு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு வயல்லையுமே கம்பு எடுக்க வேண்டியது இருந்து அதையுமே எடுத்து எல்லாமே கொண்டு வந்து மொத்தமா ஒரு இடத்துல கொண்டு தட்டியாச்சு. இது எல்லாமே முடிக்கிறதுக்கு மணி 2:30 தாண்டிட்டு ஆனாலும் இன்னுமே சாப்பிடவே இல்லை. அப்புறம் மாடை குளிப்பாட்டணும். அதை குளிப்பாட்டி எல்லாமே முடிக்கிறதுக்கு மணி 3 ஆயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 4:30க்கெல்லாம் நம்ம வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியிருந்து அதனால அங்க வந்தாச்சு. இதை எல்லாமே கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு மணி 5:30 தாண்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு எல்லாமே தண்ணி நினைச்சு முடிக்கிறதுக்கு மணி 6:30 தாண்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து லைட்டு போட வேண்டியிருந்து அதுக்கு ஒயர் எல்லாமே வாங்கிட்டு வந்து கனெக்ஷன் கொடுத்து போடுறதுக்கு மணி 7:30 8 ஆயிட்டு அப்புறம் டிராக்டர்ல இருந்த திங்ஸ் எல்லாமே தோட்டத்துக்கு கொண்டு வரக்கு மணி 8 தாண்டிட்டு அப்புறம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்கு மணி 8:30 தாண்டிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.